ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் எம்எஸ் சுபாஷ் அவர் கேட்டிருந்தார். ஸோ அதனால் நான் இப்போது பர்ச்சேஸ் ஆர்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு வந்த ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் நான் ஆல்ரெடி சம் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது கமர்ஷியல் இன்வாய்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன் எப்படி ரெடி பண்ணுறது, ப்ரஃபோமா இன்வாய்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நான் சம் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஓன் அந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ். அதாவது இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்ற டாக்குமெண்ட்ஸு, அது எல்லாமே நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோஸை ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை. ஸோ இப்போ அந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் நான் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இம்போர்ட்டருடைய கம்பெனி நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்டு வெப்சைட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஒரிஜினலாக வந்த பர்ச்சேஸ் ஆர்டர் தான் நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே இம்போர்ட்டருடைய நேம்லாம் இருந்துச்சு. நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு ஹைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ சாரி ஃபார் டூயிங் திஸ். இதை தான் நீங்களும் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய பையர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பையர் ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு பையரு, அந்த பையருடைய தகவல் அந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கலாம், ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு வாங்கி விற்கிறவராக இருக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு பொருளை ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து தான் வாங்குறீங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா இம்போர்ட்டருடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஒரிஜினல் பர்ச்சேஸ் ஆர்டர் தான் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் நான் என்னுடைய பையர் நேமை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் நீங்கள் டாப்பில் என்னுடைய பையருடைய கம்பெனி நேம் இருந்துச்சு. நான் அதை இப்போ ஹைட் பண்ணதுனால இப்போ நான் அதில் போட்டிருக்கிறது இம்போர்ட்டர்ஸ் கம்பெனி நேமு, அப்புறம் அட்ரஸ்ஸு, அப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் மொபைல், அப்புறம் வெப்சைட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரில் கட்டாயமாக இருக்கணும். ஓகே. ஸோ டாப்பில் அது இருந்துச்சு. ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஸோ என்னுடைய கம்பெனி நேம், ஸோ எக்ஸ்போர்ட்டருடைய கம்பெனி நேம் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் அட்ரஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் இருக்குது, அப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இருக்குது, அப்புறம் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் என்னுடைய ப்ராடக்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் கோகோ பீட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான பர்ச்சேஸ் ஆர்டர் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க 2 கண்டெய்னர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாஷ்டு ப்ராடக்ட் லோ ஈஸின்னு இருக்குது. செகண்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்வாஷ்டு ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாஷ்டு ப்ராடக்ட் லோ ஈஸின்னு போட்டிருக்குல்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்டும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்புறம் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் யூனிட் பார்த்தீங்கன்னா 24 மெட்ரிக் டன் கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய யூனிட் ப்ரைஸு டோட்டலு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் $10,704 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா ஷிப்மெண்ட் ப்ராம்ப்ட். ஓகே. அதுக்கப்புறம் டெலிவர் டு எங்கே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் நான் ஹைட் பண்ணியிருக்கேன் இம்போர்ட்டருடைய கம்பெனி நேம். ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, அதை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், எந்த போர்ட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும். இது எங்கே நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா கிரீஸ்ங்கிற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஸோ அதான் அவங்க அங்கே உள்ள ஒரு போர்ட்டை கொடுத்துருக்காங்க, தெசலோனிக்கி போர்ட். ஸோ கிரீஸில் இருக்கிற தெசலோனிக்கி போர்ட்டுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அந்த 2 கண்டெய்னர் கோகோ பீட்டோடைய பர்ச்சேஸ் ஆர்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ டெலிவரி டேர்ம்ஸ் FOB டூட்டுகுரின் இந்தியா. ஸோ FOB ஃப்ரீ ஆன் போர்டு. ஸோ FOB எப்படி கால்குலேட் பண்ணணும்
அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஓபி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் வந்து அதில் ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ அதான் வந்து டெலிவரி டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஓபி டூட்டுக்குரின். ஸோ ஃப்ரீ ஆன் போர்டு டூட்டுக்குரின், அதாவது டூட்டுக்குரின் போர்ட்டில் வந்துட்டு நான் வந்து டெலிவரி கொடுக்கணும். ஸோ அப்படி வந்து அவங்க பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதான் எஃப்ஓபி டூட்டுக்குரின். ஸோ நான் வந்து கோகோபீட்டை வந்துட்டு பேலட்டைஸ் பண்ணி, அதாவது பேலட்டைஸ்னால் அதோடைய பேக்கிங் மெத்தடு பேர். கோகோபீட்டுங்கிற அந்த ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணுற மெத்தடு வந்து பேலட்டைசேஷன். ஸோ நான் பேலட்டைஸ் பண்ணி கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி அந்த கண்டெய்னர் வந்துட்டு ஃபைனலாக நான் வந்து யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு லைனர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷிப்பிங் ஏஜென்ட்டை வந்து நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ என்னுடைய வேலை எது வரைக்கும் அப்படின்னா அந்த போர்ட்டு வரைக்கும் தான். ஓகே, அந்த போர்ட்டில் அவங்க சொல்கிற அந்த ஷிப்பில் அவங்க சொல்கிற அந்த லைனர்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ப்ராடக்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் கண்டெய்னரை. ஸோ அந்த கண்டெய்னரை வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதோட என்னுடைய ஜாப் வந்து முடிஞ்சிருச்சு. அதுதான் எஃப்ஓபிங்கிறது. ஓகே, ஃப்ரீ ஆன் போர்டு. அப்போது நம்மளுடைய வேலை, ஒரு எக்ஸ்போர்ட்டருடைய வேலை என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆன் போர்டில் வந்து நம்ம ப்ராடக்டை ரெடி பண்ணி நம்ம துறைமுகம், நம்ம போர்ட்டு வரைக்கும் அந்த ப்ராடக்டை வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஷிப்பில் வந்துட்டு லோட் பண்ணி வைக்கணும். ஸோ அது வரைக்கும் தான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த டேர்ம்ஸில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். சிஏஎஃப் கிடையாது. ஸோ அதான் அவங்க பர்ச்சேஸ் ஆர்டரில் அவங்களே கொடுத்துருக்காங்க. எஃப்ஓபி டூட்டுக்குரின் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டேர்ம். ஸோ பேமெண்ட் டேர்ம் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா 50% இன் அட்வான்ஸ். ஸோ நாங்கள் உங்களுக்கு அட்வான்ஸாக 50 போட்டுடுறோம். அண்ட் 50% அகெயின்ஸ்ட் ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பை இமெயில் ஆஃப்டர் ஷிப்பிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 50% அட்வான்ஸ் நாங்கள் உங்களுக்கு முதல்ல பே பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பாக்கி 50% வந்து நீங்கள் வந்து ஷிப்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா இமெயிலில் வந்து எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க, அந்த ஸ்கேன்டு காப்பியை அனுப்புங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் 50 போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இந்த பேமெண்ட் டேர்மில் தான் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அகெயின் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டுடைய கம்பெனி சீல் இருந்துச்சு, நான் அதையுமே ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பையருடைய நேம் கீழே இருந்துச்சு, நான் அதையுமே வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இங்கே மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் டேர்மை வந்துட்டு நான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். பாக்கி 50%க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இசிஜிசி ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கிற ஆஃபீஸ் வந்து, ஸோ இசிஜிசிங்கிறது எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் அது. ஸோ ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக பண்ணுறதுக்காண்டி, அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்காண்டி இன்சூரன்ஸ் பாலிசி வந்து அங்கே தான் கொடுப்பாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் வந்து இசிஜிசி ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் அங்கே தான் போய் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பாக்கி 50%க்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்சூரன்ஸ் எடுத்துட்டு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா 50% அவங்க அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ஒரு போய் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு 45 days சீல ட்ராவல் பண்ணி டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா அந்த அவங்க வந்து அந்த இமெயில் அனுப்பின உடனே எனக்கு பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு இமெயில் அனுப்பின உடனே பேமெண்ட் வரல, அந்த பாக்கி பேமெண்ட் வரல. அது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போர்ட்டுக்கு போய் ரீச் ஆகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க. ஸோ 45 days ஆயிடுச்சு. அந்த 45 days முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அந்த போர்ட்டுக்கு போய் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அவங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு 50% உடனே தந்துட மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட் வந்து அந்த போர்ட் வரைக்கும், அவங்களுக்கு பக்கத்தில் வந்து ப்ராடக்ட் வந்துட்டு அப்படின்னு இன்டிமேஷன் வந்ததுக்கப்புறம் தான் சில பேர் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பையர். ஸோ எனக்கு வந்து வந்தது வந்து அது ஒரு 45 days வந்து அந்த ப்ராடக்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த பாக்கி பேமெண்ட் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பர்ச்சேஸ் ஆர்டர். நான் வந்து அந்த இசிஜிசி ஆஃபீஸ் வந்து எப்படி வந்து இசிஜிசியில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது இதையெல்லாம் பற்றி நான் வந்து கிளியராக வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், எப்படி சிஇ வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு த்ரூ கொரியர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது,
ஸோ எப்படி வந்து ஏர் கார்கோ வந்துட்டு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரில் அப்போ என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக இம்போர்ட்டருடைய கம்பெனி நேம் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும், வெப்சைட் இருக்கணும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டரில் இந்த ஒரு காப்பியில் இருக்கிற எல்லா தகவலுமே இருக்கணும். பாருங்களேன், அவங்க எல்லா தகவலும் நீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுடைய கம்பெனி சீல் இருக்குது, பையருடைய நேம் இருக்குது. ஸோ இது எல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு இப்படி ஒரு காப்பி வந்திருக்குது, எல்லாமே இருக்குது, இம்போர்ட்டருடைய கம்பெனி நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, வெப்சைட் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்து உங்களுக்கு ஒரு காப்பி வந்திருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டினா ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து விசிட் பண்ண சொல்லுங்கள். ஸோ விசிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பெனி உண்மையிலே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அவங்கள விசிட் பண்ண சொன்னீங்கன்னா தான் நம்ம எக்ஸ்போர்ட் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சுலபமாக பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு யாருமே உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ண தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இசிஜிசி இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் போய் அவங்கள்ட்ட இந்த காப்பியை பர்ச்சேஸ் ஆர்டரை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா, நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரில் இது எல்லாம் இருக்குதான்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து திரும்ப வெரிஃபை பண்ணிவிட்டு அதே மாதிரி இசிஜிசி ஆஃபீஸ்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப கவனமாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எடுத்த உடனே பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பி எனக்கு கிடச்சிருச்சு, ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அவசரப்பட்டு ஏற்றுமதி யாரும் பண்ணிடாதீங்க, மாட்டிக்கிடாதீங்க. ஏன்னா ஏற்றுமதிங்கிறது ஒரு ரிஸ்கியான வியாபாரம். அதில் வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக தான் இருக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இது கூட சொல்லுவாங்க, நமக்கு வந்துட்டு கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான். ஸோ ஆன்லைனில் ஏதாச்சும் வந்துருச்சு, வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் உங்கள் சரக்கை அனுப்பிட்டு காசு வாங்காமல் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி எக்ஸ்போர்ட்டில் ஏமாந்து போயிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும். ஸோ நான் வந்து மிஸ்டர் சுபாஷ்ங்கிறவர் தான் எனக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணார். ஸோ இது நீங்கள் வந்து எல்லாருமே மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்கள் பர்ச்சேஸ் ஆர்டரில் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முழு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம்.